ஹாய் ஆல். S9900T இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 25,500க்கு பக்கத்தில் இருக்க டீலர்கிட்ட தான் வாங்கினேன். டைரெக்டாக போய் வாங்கிட்டேன். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சர்வீஸ்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்கினேன். இது ஒரு ஆட்டோ ட்ரிம்மர் மிஷின். ஆட்டோ ட்ரிம்மருக்கும் நார்மல் இதுக்கு முன்னாடி ஒரு மாடல், அதாவது S9900 ரெண்டுத்துக்கும் ஒரு 1,500 தான் வித்தியாசம். ஆட்டோ ட்ரிம்மர் வந்து நம்ம ஏன் வாங்கணும்னு நான் நினச்சேன், தேவையில்லையோன்னு நினச்சேன். பட் இல்லை, யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. நம்ம ஏதாவது காம்ப்ளிகேட்டட் டிசைன் பண்ணும்போது நம்ம அதை ரிவர்ஸ் பெடல் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிம் பண்ணி அந்த கிளாத்தை நமக்கு வெளியே வந்துடுது. ஸோ அங்கே நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது 3,500 ஸ்டிச்சஸ் பர் மினிட் போடும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீட்க்கு போகுது. நல்லாவே இருக்குது. பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான மிஷின் வாங்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. தென் நான் போகும்போது A to C ஜாக்கு தான் வாங்குறதுக்காக தான் போனோம். ஆட்டோ ட்ரிம்மிங் மிஷின் அதுதான் வாங்க போயிருந்தேன் ஆக்சுவலாக. அதோட டெமோலாம் கூட பார்த்துட்டேன். தென் அங்கே சிங்கிள் மிஷின் இருந்தது. ஸோ நான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி அங்கே கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜாக் A to C மெஷினுக்கு 1 இயர் வாரண்ட்டி அண்ட் மோட்டருக்கு 1 இயர் வாரண்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிங்கருக்கு மெஷினுக்கு 1 இயர் வாரண்ட்டி, மோட்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருந்தது. அந்த ஒரே ரீசனுக்காக நான் இந்த சிங்கரை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். மெஷின் வாங்குற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாடல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். S9900T சிங்கர் சூவிங் மிஷின். வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Banu.